பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்த உடனே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு. பாய்ஸை வந்து தனி டீமு, கேர்ள்ஸை வந்து தனி டீமு, ஆம்பளை பொம்பளை. இதில் பாய்ஸுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தடவை வந்து இந்த வெத்துக்குன்னா வந்து வெறுப்பேற்றுற மாதிரி மூஞ்சிங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தடவை பார்க்கும்போது. போன தடவை அந்த மாயாவதெல்லாம் மூஞ்சி ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தடவை வந்து இப்போ ஜெஃப்ரி வந்து நான் கருப்பாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்ல. ஒரு முகம் வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது, அந்த ஃபேஸை பார்க்கும்போதே அந்த முகத்தில் வந்து அந்த ஒரு கிரேஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வருஷம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மூஞ்சுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஆனந்தி, ஆர்ஜே, அன்ஷிதா, அப்புறம் தர்ஷா, ஜாக்குலின், பவித்ரா, சச்சனா, சௌந்தர்யா, சுனிதா, தர்ஷிகா, ஆம்பளைங்கள்லேயும் எல்லோரும் சூப்பராக இருக்காங்க. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இந்த தடவை வந்து சூப்பராக இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது ட்விஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு வந்து ஆண் பெண் சமம் அப்படின்ற அந்த மேட்ரு இருக்குல்ல, அதை வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து 2 டீமாக பிரிச்சுட்டு, ஆம்பளையும் பொம்பளையும் டீமாக பிரிச்சுட்டு, அதாவது இவங்க 2 பேரையும் ஒன்றா விட்டு சண்டை முட்டி விடாமல் இந்த தடவை தனித்தனியாக சண்டை முட்டி விடலான்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க போகுது. இது ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக ஓரளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது அந்த ஒரு இப்போ வந்து மத்தியானம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் வச்சுருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆள் எவிக்ட் ஆவார், போய் நல்லா தூங்குங்கன்ற மாதிரி சொன்னார் விஜய் சேதுபதி. அதை கேட்ட உடனே தூக்கம் வருமா இவங்களுக்கு? எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மேட்ரு என்னென்னா, இந்த 24 ஹவர்ஸில் எவிக்ஷன் அப்படின்னும் போது ஏன் எவிக்ட் ஆகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னால், நம்ம ஃபேட்மேன் வந்து கட்சியில் பேசினார். நம்ம ப்ரொடியூசர் போன வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் போனார் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரே போட்டு தேய்ச்சி பிக் பாஸை பற்றி தேய்ச்சே இந்த ஆள் பிக் பாஸ்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து பன்முக இது டேலண்ட்டு, அதாவது வேறு விஷயங்களில் டேலண்டடான ஆளுங்க, நான் உங்களெல்லாம் பார்த்தே நான் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்ட்டு கடைசியில் வந்து ஒரு ரொம்ப மூளையான ஒரு ஐடியா ஒன்று சொன்னார். என்னுடைய உருவத்தினால வந்து என்னை வெளியே அனுப்புகிறதா இருந்தால் அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை அப்புறம் ஏன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. ஆமையும் முயலும் ரேஸ் விட்டோன்னா அது வந்து தரையில் ரேஸ் விட்டது தப்பு, ரெண்டுத்தையும் தண்ணியில் விட்டு பாருங்கள், ஆமை தான் ஜெயிக்கும். ரொம்ப மூளைக்காரராக அவர் வந்து இந்த ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறாரு. ஒன்று வந்து உட்காந்து அங்கே மேக்கப் போட்டு நேர்ந்தது. அதுக்கு ஆனால் நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு. என்னென்னா, நான் வந்து என்னை பற்றியே நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த ஒரு மேட்டரை தான் ஓட்டுறாங்க. அதாவது இவங்கள பற்றியே இவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நம்ம வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஷோ, இது வந்து ஒரு பயங்கர மைண்ட் கேமு. என்னடா மைண்ட் கேமு? ஜாலியாக பணம் வாங்கின்னு அங்கே 100 நாள் அப்படி முட்டை விட்டுட்டு ஊன்ட்டு கத்திட்டு வெளியே வர போகிறீங்க. ஆனால் இந்த தடவை உண்மையிலே எடுத்திருக்க ஆளுங்க எல்லாம் சூப்பராக இருக்காங்க. யார் முகத்துலையுமே அந்த ஒரு மிசரி, அந்த ஒரு மிஸ்டீவியஸ்னஸ் இல்லை, மிசரி தான் சொல்லணும். மிசரினா ஒரு அப்படியே ஒரு ஓஞ்சி போன மூஞ்சிங்க இருக்க பார்த்தீங்களா, பார்த்தாலே சோறு கிடைக்காதுன்னுவாங்க. நான் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பாடி ஷேமிங் வந்து இப்போ கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. போன சீசனில் வந்து வினுஷா வந்து கருப்பாக தானே இருக்காங்க, ஆனால் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான். பொண்ணுங்க மட்டும் இல்லைங்க, ஆம்பளை பசங்களும் சரி, எல்லாருமே அவங்க ஃபேஸில் வந்து அந்த ஒரு கிரேஸ். போன வருஷம் விசித்ரா அப்படியே அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து அது பேர் என்னது, ஜோவிகா அப்படின்னு இருக்கும். மூஞ்சி நல்லா இருந்தாலும் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் தானே. நான் பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. இது அந்த அப்படியே சோகத்தில் அப்படியே பார்த்தாலே வந்து நம்மளுக்கே சோறு கிடைக்காது. அந்த மாயா கேட்கவே வேணாம். பூர்ணிமா மூஞ்சி நல்லா இருந்தாலும் என்ன யூஸ்? எப்போ பாரு அப்படியே உட்காந்து வன்மத்தை யோசிக்கணும் அப்படியேன்னு. இதில் 1-2 வன்மம் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜ் இல்லை, அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்கலாம். சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் செலெக்ஷன். அந்த டிடிஎஃப் வாசன் பையனை எடுக்காது நல்லதாக போச்சு. நடுவில் ட்விஸ்ட்டாக வந்து தொலைப்பானான்னு தெரில. அவன் வருவான்னு தான் நிறைய பேர் பேசினுக்கிறாங்களே. அவர் வேறு படத்துலலாம் தூக்கிட்டாங்களாம். என்ன இருந்தாலும் அது போட்டான், அவனுடைய வழியில் அவன் போட்டான். ஃபேட்மேன் வந்து அப்படியே உட்காந்து அவர் அப்படியே வந்து எல்லாரையும் அப்படி இது பண்ணின்னு ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுகிறாரு. ரஞ்சித்து அவர் வேறு லெவல். அவர் ஒரு கதை இது சொன்னார், அவர் ஏன் போகக்கூடாதுன்னு. எல்லாரும் வந்து அண்ணன் தம்பியாக பழகணும், அப்படியே வந்து பாசத்தில் அப்படியே நக்கி விட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். என்னத்தை சொல்கிறது, பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணோம். க்ரியேட்டிவ் டீமு, செலக்டிங் டீமு, அவங்க வந்து செலெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல் த பெஸ்ட் டு பிக் பாஸ் சீசன் 8.